இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 5200 MBBS கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த லாஸ்ட் 4 மந்த்ஸில் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரியுமா? நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. 300 மார்க்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க் 500 ப்ளஸ்க்கு போகும். 500 எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 650 ப்ளஸ்க்கு உங்கள் மார்க் வந்து பார்த்தோன்னா போகும். அண்ட் எல்லாருமே யூஸ்வலாக கேட்கக்கூடிய விஷயம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த டைமில் நான் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா படிக்கணும், எவ்வளோ MCQ சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கான ஆன்சர் இந்த வீடியோட எண்ணில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பாருங்கள். நம்பர் 1, மார்க் டெஸ்ட். நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. அடுத்து வர 2 மாசத்துக்கு 2 வாரத்துக்கு ஒருக்காவது ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பா எழுதி பார்த்துருக்கணும். சீக்கிரமா யார் மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இயர்லி அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. 100% நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மார்க் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மார்க் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட நீட் எக்ஸாமா தான் இருக்கும். ஏன்னா 100% completion is a myth. நிறைய full mock test எழுதி பார்க்குறவங்களுக்கு நீட் எக்ஸாம் இஸ் ஜஸ்ட் another mock test. எப்போ நீங்க பயம் இல்லாம போயிட்டு நீட் எக்ஸாம் எழுதுறீங்களோ அப்ப கண்டிப்பா அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்லாததுனால இன்னொரு 50 மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். அது எப்போ வரும், அந்த பயம் எப்போ உங்கள்கிட்ட இருந்து வெளியில போகும் அப்படின்னா நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம். இந்த முதல் 2 மாசம் கழிச்சு அடுத்து வரக்கூடிய 1 மாசத்துக்கு வாரம் நீங்க மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எழுதிருக்கணும். அண்ட் கடைசி 1 மாசத்துல டெய்லி வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எழுதணும். ஏன்? MCQ is the backbone of your preparation. இந்த மார்க் டெஸ்ட், இத்தனை மார்க் டெஸ்ட் நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 7600 MCQs வந்து பார்த்தோன்னா நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த MCQஸ்ல இருந்து தானே நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் வரப்போகுது. அண்ட் இதை மட்டும் நீங்க சரியா பண்ணியிருந்தாலே மினிமம் 300 மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்க வாங்கிடுவீங்க. அவ்வளவுதானா? 300 மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டாவது விஷயத்தை வந்து பார்க்கலாம். இதுதான் உங்களோட நீட் மார்க்கை வேற லெவல்ல பூஸ்ட் பண்ண போகுது. நான் மட்டும் கிடையாது, எவ்ரி சிங்கிள் நீட் டாப்பர் நீங்க போய் கேட்டு பாருங்க, இதை ஃபாலோ பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் எரர் நோட்ஸ். எரர் நோட்ஸ்னா என்ன, அதை எப்போ வந்து பார்த்தோன்னா பண்ணணும்? ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அனாலிசிஸ் பண்றதுக்கு பேர் தான் எரர் நோட்ஸ் அண்ட் எரர் மெத்தட். இதை தான் இப்போ நான் நீட் ப்ரெப்போட டார்கெட் 2.0 பேட்ச்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எரர் நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இது சாதாரண ஒரு சில்லி மிஸ்டேக், கேர்லெஸ்ஸா இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறீங்கன்னு சொல்லி தெரியுமா? நான் இந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த எரர் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்றேனா, இவ்வளோ சில்லி மிஸ்டேக்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றேனா, அண்ட் இதை ரிப்பீட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ஒருக்கா. இதை எப்போ நான் கேர்லெஸ்ல இருந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். இந்த எரர் அனாலிசிஸ்ல நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வைஸா செப்பரேட் பண்ணிட்டு இதுல எத்தனை क्वेश्चंस நான் வந்து அட்டெண்ட் பண்ணல, எனக்கு எதுல சுத்தமா கான்செப்டே வந்து பார்த்தனா தெரியல, அதை ஒரு கேட்டகரைஸ் வந்து பார்த்தனா பண்றோம். அடுத்து எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தோம், நான் எதுல எல்லாம் வந்து பார்த்தனா அப்ளிகேஷன்ஸ்ல மிஸ்டேக் பண்றேன் அப்படிங்கறத அடுத்த கேட்டகரைஸ் வந்து பார்த்தனா பண்றோம். அடுத்து நம்ம சொல்ற சில்லி மிஸ்டேக், எதுல எல்லாம் வந்து கால்குலேஷன்ஸ்ல மிஸ்டேக் பண்ணி சில்லியா ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்தனா பண்ணிருக்கோம், அடுத்த கேட்டகரி. அடுத்து பப்ளிங் பண்றப்ப எப்படிலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அடுத்த கேட்டகரி. இப்படி கேட்டகரியா பிரிச்சு வச்சு நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எழுதி அதை பார்க்கறப்ப தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு क्वेश्चन பார்த்துட்டு இதை நான் சில்லியில தான் பண்ணிட்டேன், இதை நான் கேர்லெஸ்ஸா தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் எத்தனை கான்செப்ட்ஸ்ல நீங்க லாகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எத்தனை அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க லாகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு ஃபார்முலாவை நீங்க தப்பா படிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதை அனாலிசிஸ் பண்றப்ப தான் நீங்க உங்களோட ஏற்கனவே கத்துக்கிட்டு இருந்த விஷயம் தப்புன்னு சொல்லி டீலர்ன் பண்ணி கரெக்டான விஷயத்தை ரீலர்ன் பண்ணி. எரர் அனாலிசிஸ் பண்றப்ப தான் ஒரு क्वेश्चन நீங்க ப்ராப்பரா கரெக்டா ரீட் பண்றீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படிலாம் क्वेश्चंस கேக்குறாங்கன்னு தெரியும்ல, கரெக்டா, ராங்கா, இன்கரெக்டா, நாட் கரெக்டா, நாட் இன்கரெக்டா, இப்படி எல்லாம் क्वेश्चंस வந்து பார்த்தா கேக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தா நீட் எக்ஸாம். இது ஜஸ்ட் வந்து உங்களோட தியரி நாலேஜையும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேல போகுது. உங்களோட ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், உங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணுது. எரர் அனாலிசிஸ் பண்றப்பதான் சப்கான்சியஸா நீங்க என்னென்ன தப்பு விடுறீங்க அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. கான்சியஸா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டனால எக்ஸாம் ஹால்லையும் கான்சியஸா அந்த மிஸ்டேக்கை திரும்பி பண்ண மாட்டீங்க. இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சுட்டு கரெக்டான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவீங்க. உங்களோட சப்கான்சியஸா மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், டெய்லி எவ்வளோ MCQ சால்வ் பண்ணணும்? மினிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து சேர்த்து ஒரு 100 MCQs வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். இதுக்கு என்ன வேணும்? ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர். யார் அது? ஒரு நல்ல மென்டர்.
ஒரு நல்ல கைடு. ஸோ நீங்கள் இன்றைக்கி நான் 100 MCQ சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒரு போஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க. அதை ஈவினிங் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்களா, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலையா, அப்புறம் நீங்கள் படிக்கிறப்ப ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, அதை சரி பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கப்போ டிமோட்டிவேட் ஆகுறீங்களா, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்கவங்க தான் ஒரு நல்ல மென்டார். இப்போ நானும் நீட் ப்ரெப்போட டீச்சர்ஸோட கொலாபரேட் பண்ணி டார்கெட் 2.0 பேட்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மென்டார்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா டார்கெட் 2.0 பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 15th December to March end வரைக்கும். ஏப்ரல் மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏப்ரல் ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் மட்டும்தான். நிறைய மார்க் டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி எரர் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா போறீங்க. டெய்லி நீங்கள் என்ன ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறத எனக்கு டெய்லி நீங்கள் போஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் நைட் ஆகிட்டா நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடணும். அண்ட் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி டிபிபி அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டெய்லி மோட்டிவேட் பண்ணுறது என்னோட பொறுப்பு. ஸோ டெய்லி நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வீடியோ காலில் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டே உங்களோட டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். அண்ட் வேற என்ன ஹெல்ப்னாலும் ஸ்டடி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது இல்லாமல் இந்த டார்கெட் பேட்சோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிபி ஜென்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஃபிளாஷ் கார்ட்ஸு, புக் மார்க்ஸு, ஹை ஈல்டு டெஸ்ட் சீரிஸ் 2 weeks ஒன்ஸ் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும். ப்ராக்ரஸ் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதன் மூலமாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் அக்கௌண்டபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். அது உங்களை இன்டர்னல் மோட்டிவேஷனை தூண்டி விட்டு இன்னும் உங்களை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ நேரம் வந்து பார்த்தோன்னா படிக்கணும். இது ஒன்று இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம எப்பயோ தாண்டியாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டோம். இந்த 4 மாதத்தில் நிறைய நேரம் வந்து பார்த்தோன்னா படிக்கணும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்லீப்பையும் ஹெல்த்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஒன்று போச்சு அப்படின்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு வருஷம் படிச்சிருந்தாலும் சரி. ஸோ அதனால் மினிமம் 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது மேண்டட்ரி. அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்காதீங்க. எவ்வளோ நேரம் அப்போ நான் படிக்கணும் அப்படின்னா 13, 14, 15 hours வரைக்கும் நீங்கள் டெய்லி உட்கார்ந்து வந்து பார்த்தோன்னா படிக்கணும். எக்ஸ்க்ளூடிங் ஆல் அதர் ஒர்க்ஸ். நான் குளிக்கிறேன், நான் பாத்ரூம் போகிறேன், நான் சாப்பிட்றேன், இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸையும் தவிர்த்து வச்சுட்டு 13 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் டெய்லி கண் விழிச்சு உட்கார்ந்து வந்து பார்த்தோன்னா படிக்கணும். நைட்டு முடிஞ்ச அளவுக்கு 12 மணி 1 மணி வரைக்கும் படிங்க. பட் ஆனால் அந்த 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பேன் 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படின்னா சீக்கிரமாக நைட்டு தூங்கிடுங்க 10 மணிக்கெலாம். இல்லை நான் காலைல எனக்கு 7-8 மணிக்கு மேலே தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னா நைட்டு 12-1 மணி வரைக்கும் வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். அந்த எஃபோர்ட்டை இன்னைக்கு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சீக்கிரம் போகிறேன், தூங்க போகிறேன், என்னோட ஒர்க்கை இன்னும் நான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா அங்கே எவனோ ஒருத்தன் ஓவர் ஒர்க்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான், எஃபோர்ட்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை தூக்கி அடிச்சு போட்டு சாப்பிட்டு போயிடுவான். அதை ஆபத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷன் டைமை இன்னையிலேருந்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த 13 மணி நேரம் 14 மணி நேரங்களை சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடுங்க. அண்ட் அதை உங்களோட எக்ஸாமோட எண்டு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களை அசஸ்டிக்க யாராலையும் வந்து பார்த்தோன்னா முடியாது. தேங்க்யூ.